டிசிஎஸ், அமுதம் போன்ற அங்காடிகளிலே கிடைக்கும் என்ற திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். அது மாத்திரம் ஒரு திட்டத்துக்கு அம்மா பேர் வைக்கிறாங்க, மலிவு விலை உணவகம். ஆனா மக்கள் அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்க. அந்த திட்டம் மலிவு விலை உணவகம் தான். 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம். இன்னைக்கு கூட அம்மா சொல்லியிருக்கார்கள் சட்டமன்றத்திலே, காலையில இட்லியும் உண்டு, பொங்கலும் உண்டு, பொங்கலும் 5 ரூபாய் தான். சாயந்தரத்துல 2 சப்பாத்தி குருமாவோட 3 ரூபாய்க்கு கொடுப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏழைகளுடைய வயிற்றிலே பாலை வார்க்கின்ற தலைவி, தொழிலாளிகளுடைய வயிற்றிலே பாலை வார்க்கின்ற தலைவி. இந்த திட்டத்தை அதிமுக காரங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. சொல்லி பாருங்க, நினைச்சு பாருங்க. ஏழை மக்கள், கூலி தொழிலாளிகள், அன்றாடம் காட்சிகளாக இருக்கின்ற அந்த தொழிலாளர்கள் அத்தனை விலை கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாமல் அவர்களுடைய உழைக்கின்ற பணம் எல்லாம் அதிலேயே போய் சேருதுன்னு நினைத்து பார்த்த தலைவி இன்றைக்கு மலிவு விலை உணவகத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் மக்கள் அதற்கு பாராட்டு தெரிவிக்கின்ற வகையிலே மலிவு விலை உணவகத்தில் சாப்பிட்டு வந்தவன் எங்க சாப்பிட்டு வந்தேன்னு கேட்டா, அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்தோம், அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்தோம். இன்னைக்கு கூட காலையில ஒரு 10 இட்லியை நான் அமுக்குனேன். டேஸ்டுக்காக அங்க வேலை பார்க்குற பொம்பளைங்க சொன்னாங்க, சாம்பார் சாதம் நல்லா இருக்கும் சார், கொஞ்சம் டேஸ்ட் பாருங்களேன். நான் டேஸ்ட் தான் பார்த்தேன், திரும்பி பார்த்தா 5 பிளேட் ஆயிடுச்சு. சரி, இப்படி போயிட்டு வந்து சாப்பிடலான்னு பார்த்தா கியூ பயங்கரம். மக்கள் அதை விரும்புகிறார்கள். நேற்றைக்கு நான் அம்பத்தூரிலே பேசிக் கொண்டிருந்தேன்.